இந்தியன் மார்க்கெட் செம்மையா ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு ஸ்டாக் லாஸ்ட் 4 இயர்ஸா கன்சாலிடேஷன் ஆயிட்டு இருக்கு. அது கூடவே ஃபண்டமெண்டல் கிராஜுவலா க்ரோ ஆயிட்டு இருக்கு. சைலண்டா காம்பவுண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட ப்ராஃபிட் க்ரோத், ரெவென்யூ க்ரோத்ல அது கூடவே அவங்க வச்சிருக்க நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸோட கவுண்ட்டும் அதிகமாயிட்டு இருந்திருக்கு லாஸ்ட் 4 இயர்ஸ்ல. பட் ஸ்டாக் ப்ரைஸ் ஸ்டில் சேமா தான் இருக்கு. அக்ரெசிவ் பொட்டென்ஷியலா லாங் டேர்ம் க்ரோத்துக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸ்டாக்கோட கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 800 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது என்ன ஸ்டாக்னு, அது பிசினஸ் மாடல் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை பார்த்து முடிச்சுட்டு வாங்கலாமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மெட் பிளஸ் ஸ்டாக்கை தான் இப்போ பார்க்க போறோம். கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் 820 to 850 ருபீஸ் ரேஞ்சில் இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 1040 ரூபா வரைக்கும் போச்சு. அதோட லோ 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 678 ரூபாய் ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து லெஸ்ஸாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 4 இயர்ஸாக கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கு. இதேமே கவனிக்க வேண்டிய விஷயம். அது கூட இவங்களோட பிசினஸ் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபார்மசி ரீட்டைல் செயின். ஃபர்ஸ்ட் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும், அப்போலோ ஃபார்மசி தான். செகண்ட் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிசினஸ் மாடலே ஜெனரிக் மெடிசன்ஸ் கொடுக்கறது. அது கூடவே ஃபார்மால டிஸ்கவுண்ட்ஸோட ஃபார்மா ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஓன் ப்ராடக்ட்டும் இருக்கு. ஒயிட் லேபிள் பண்ண ப்ராடக்ட்டையும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ் மாடல். அதோட சேர்த்து இவங்க ரீட்டைல் ஸ்டோர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது கூட இவங்க க்ரோத் ஸ்டோரி பார்க்கும்போது கம்பெனியோட க்ரோத் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெவென்யூ 16% இயர் ஆன் இயர் க்ரோத் போயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் பார்க்கும்போது 25% CAGR க்ரோ ஆயிட்டு இருக்கு. இது ஒரு ரீட்டைல் பிசினஸ் மாடல் தான். இந்த பிசினஸ் மாடலுக்கு இந்த க்ரோத் நல்லாவே இருக்கு. அதோட ஃபியூச்சரிஸ்டிக் எஸ்டிமேட் என்னவா இருக்குன்னா 18% ரெவென்யூ க்ரோ ஆகுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தது எல்லாமே இந்த ஸ்டாக்கோட நல்ல விஷயங்கள். இந்த ஸ்டாக்கு ரிஸ்க்கும் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, PE ரேஷியோ கரண்ட்லி 45 ரேஞ்சில் இருக்கு. பட் செக்டார் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இது ஆவரேஜான PE தான். லாங் டேர்ம் விஷனுக்கு இந்த ஸ்டாக் சப்போர்ட் பண்ணும். ஷார்ட் டேர்ம்ல இருந்தீங்க அப்படின்னா அக்யூமுலேஷன் பீரியடா தான் பார்த்துக்கணும். ஷார்ட் டேர்ம் நான் 1 இயர் 2 இயர் மட்டும் ஸ்டாக்ல போட்டு ப்ராஃபிட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னா நத்திங் நடக்காது. லாங் டேர்ம் விஷன்ல கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பெரிய வெல்த் கிரியேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும்.